வணக்கம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப அசாதாரணமான ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பத்தி பேச போறோம். இது யூஜி ஒரு விசித்திரமான சந்திப்பு அப்படிங்கிற உங்க மூலக்குறிப்புல இருந்து எடுத்தது. ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நேரடி அனுபவம் வழியா யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற அந்த புதிரான மனிதரை பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அவரை சந்திச்சவரு, அவர் உண்மையிலே ஒரிஜினலா அப்படிங்கிற கேள்வியோட போய் கடைசியில தன்னைத்தானே இழந்த மாதிரி உணர்ந்ததா சொல்றாரு. இது எப்படி ஆச்சு? அந்த சந்திப்புல அப்படி என்னதான் இருந்துச்சு? வாங்க, இந்த கதையோட சாராம்சத்தை கொஞ்சம் விரிவா அலசுவோம். சரி. இந்த ஆய்வுல நம்ம முக்கியமா பார்க்கறது யூஜி கிருஷ்ணமூர்த்தியா. அவரை பத்தி நம்ம பேச காரணம், உங்க மூலக்குறிப்பு எழுதினவரு யூஜியோட மனம் ஒரு கட்டுக்கதை, மைண்ட் இஸ் எ மித்னு ஒரு புத்தகம், அதனால ரொம்ப ஆழமா பாதிக்கப்பட்டதுதான். ஓ, அப்படியா? ஆமா, அந்த புத்தகம் அவரோட வாழ்க்கையோட நிறைய அடிப்படை கருத்துக்களையே கேள்வி கேட்டு தர்க்க ரீதியா அவரை கொஞ்சம் நிலைக்குலைய வச்சிருக்கு. அதனால யூஜியோட உண்மையான தன்மை என்னன்னு தேடி அவர் கிளம்புறார். அந்த தேடல் எப்படி ஆரம்பிச்சது? அது சான் பிரான்சிஸ்கோல ஒரு சின்ன புத்தக கடையில ரொம்ப யதார்த்தமா ஆரம்பிக்குது. ம். அங்க அந்த புத்தகத்தை பார்த்ததும் அந்த அட்டை படமே அவர் ரொம்ப ஈர்த்ததா சொல்றாரு. ஓஹோ. உள்ள படிச்ச விஷயங்கள் சிந்தனைய தூண்டுது, ஆனா அதே சமயம் பயங்கரமா குழப்புது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கடையில இருந்த ஒரு பெண்மணி அந்த புத்தகம் ஒரு ஹியூம்டிங்கர், அதாவது மனச பயங்கரமா கிளறக்கூடிய ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆமா, அதோட நிக்காம யூஜி பக்கத்துல மரீன் கவுண்டில தான் இருக்காருன்னும் அவரோட முகவரி, போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. என்னது? அட்ரஸ், போன் நம்பரே கிடைச்சிடுச்சா? இது நிஜமாவே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆமா, கிடைச்ச அந்த தகவல்ல அந்த நபர் உடனே மில் வேலிக்கு கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. வழியில கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கடைசியா அந்த வீட்டை கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு எதிர்பார்ப்போட போய் கதவை தட்டுறாரு. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பரபரப்பா அவர்கிட்ட இருந்திருக்கு. கதவை தட்டுனதும் யாரு திறந்தா? யூஜியே தான் கதவு திறக்கிறாரு. ஓ, அப்போ எப்படி இருந்தாரு நாம நினைக்கிற மாதிரி? அதான் இல்ல, எந்த ஆன்மீக ஒளிவட்டமோ காவி உடையோ ஒன்னும் இல்ல. நீல ஜீன்ஸ், ஒரு ஸ்வெட் ஷர்ட், ரொம்ப சாதாரணமா நிக்கிறாரு. ஜீன்ஸ் ஸ்வெட் ஷர்ட்லயா? ஆமா, அவரை சுத்தி எந்த விதமான ஒரு ஞானிக்கான அடையாளமும் இல்ல. அது மட்டும் இல்ல, ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கு. டிவி பார்த்துட்டு இருந்தாரா? அவர் என்ன சொல்றாருன்னா, நண்பர்களோட குழந்தைகளுக்காக வீடியோ ஹிட்ஸ் 1 நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அடேங்கப்பா, இது நம்ம கற்பனை பண்ற ஞானி பிம்பத்துல இருந்து எவ்ளோ வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆமா, இந்த தோற்றம் கதை சொல்றவருக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. ஜீன்ஸு, ஸ்வெட் ஷர்ட்ல இருக்கிற இந்த மனுஷனுக்கும் அந்த புத்தகத்துல இருந்த ஆழமான கருத்துக்களுக்கும் எப்படி சம்பந்தம்னு அவருக்கு புரியல. ஆரம்பத்துல 2 பேருக்கும் நடுவுல ஒரு அமைதி நிலவுது. ஆமா, அந்த மௌனமே ஒரு மாதிரி ஈர்ப்பா, ஒரு வித்தியாசமான அமைதியா இருக்குன்னு அவர் உணர்றார். அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. பெர்மிஷன் இல்லாம வந்ததுக்கு மன்னிப்பு கேக்குறாரு. ம். புத்தகத்தை பத்தியும் அதோட அவரை நேர்ல பார்த்ததுல இருக்கிற சந்தோஷத்தையும் சொல்றாரு. யூஜி அமைதியா கேட்டுக்கிறாரு. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் யூஜி கேக்குறாரு, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அந்த நபர், உங்க கண்கள்ல ஒரு மாதிரி விசித்திரமான ஊடுருவி பாக்குற பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட யூஜியோட வயசை கேக்குறாரு. யூஜி என்ன சொன்னாரு? அவரு தான் 1918ல பிறந்ததா சொல்றாரு. அப்ப அவருக்கு 70 வயசு. 70 வயசா? அட பாக்க. ஆனா பார்க்க 40-50 வயசு மாதிரி தான் தோணுனதா கதை சொல்றவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இதோட ரகசியம் என்னன்னு கேட்டாரா? ஆமா, கேட்டாரு. அப்பதான் யூஜியோட அந்த வழக்கத்துக்கு மாறான கருத்துக்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன சொன்னாரு? வயசை குறைக்கிற முயற்சிகள் பத்தி அவர் சொல்றது ரொம்பவே கவனிக்க வேண்டியது. யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, இது எல்லாத்தையும் அவரு வெறும் கிமிக்ஸ், கேலிக்கூத்துங்கிறாரு. என்னது, கேலிக்கூத்தா? ஆமா, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃபீல் பண்ண வைக்குமே தவிர வயசாகிறது நிறுத்தாதுன்னு சொல்றாரு. ஓஹோ. அப்புறம் இந்த 10ல 9 டாக்டர் சொல்றாங்க மாதிரி விளம்பரங்களையும் கடுமையா விமர்சிக்கிறாரு. அதெல்லாம் உடம்பு மேல ஒரு வெறியை தான் உண்டாக்குமே தவிர ஆரோக்கியம் இல்லைங்கிறாரு. ரொம்ப போல்டா சொல்றாரே. எல்லாத்துலயும் நந்திக்கை போனவங்க தான் இப்படி உடம்பு மேல வெறித்தனமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வேணா வயசாகிறத கொஞ்சம் தள்ளி போடலாம், ஆனா நிறுத்த முடியாது. இளமையின் ஊற்று, ஃபவுண்டன் ஆஃப் யூத்ங்கிறதெல்லாம் சும்மா கற்பனைங்கிறாரு. அப்புறம் பைபிள்ல வர்ற மெத்துசேலா 969 வருஷம் வாழ்ந்தாராமே. அவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு. சரிதான். இந்த கிரையோனிக்ஸ் பத்தியும் சொல்றாரு. அதாவது உடம்ப உறைய வச்சு அப்புறம் உயிர்ப்பிக்கிறது, அதையும் ஒருவித மாயன்னு தான் பாக்குறாரு. அப்படியா? யோகா, தியானத்தையே கேள்வி குத்துன்னு சொன்னது நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. இது வயசு பத்தின நம்ம பார்வைகளையே கேள்வி கேக்குதே.
சரி, அடுத்து மறுபிறவி பத்தி கேட்டிருக்காரு இல்லையா? அதுவும் முக்கியமான நம்பிக்கை தானே? ஆமா, மறுபிறவி பத்தின யூஜியோட பதில் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, நம்புறவங்களுக்கு மறுபிறவி உண்டு, நம்பாதவங்களுக்கு இல்ல. அப்படியா? இது எப்படி? இது புவியீர்ப்பு மாதிரி எல்லாருக்கும் பொதுவான இயற்கையோட விதி இல்லைங்கிறாரு. ஆன்மா, சாவுக்கப்புறம் வாழ்க்கை, இதெல்லாம் நாம நிரந்தரமா இருக்கணுங்கிற ஆசையிலிருந்து, சாவு பயத்திலிருந்து வர்றதுதான் சொல்றாரு. ம். மனுஷன் மத்த உயிரினம் மாதிரி ஒரு பயாலாஜிக்கல் பிராணி தான். அதை ஏத்துக்க மறுக்கிறதுனால தான் அவனுக்கு பிரச்சனையே வருதுங்கிறது. அப்போ மரணம்னா? சாவுங்கிறது உடம்புல இருக்கிற அணுக்களை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வரும்போது நடக்கிற ஒரு பயாலாஜிக்கல் நிகழ்வு, அவ்வளவுதான். ஆற்றலோட மொத்த அளவு மாறாது, எதுவும் புதுசா வர்றதும் இல்ல, அழியறதும் இல்லைங்கிறாரு. இது நம்ம வச்சிருக்கிற பல ஆன்மீக நம்பிக்கைகளை அசைச்சு பாக்குது இல்லையா? சரி, அடுத்த ஜோதிடம், அப்புறம் நம்மோட சுதந்திரமான செயல்பாடு ஃப்ரீவில் பத்தி போயிருக்க பேச்சு. யூஜியோட ராசி ட்ரிபிள் கேன்சர்னு சொல்றதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஜோதிடம் பத்தி யூஜி என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா கிரகங்கள் நம்மள பாதிக்கலாம், அதே மாதிரி நாமளும் கிரகங்களை பாதிக்கலாங்கிறாரு. ஓ, அப்படியா? இந்த பெரிய பிரபஞ்ச அமைப்புல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு தனித்தனியா எதுவும் இல்ல. அதனால நாம நினைக்கிற மாதிரி சுதந்திரமான செயல்பாட்டுக்கு ஃப்ரீவில்க்கு இடமே இல்லைங்கிறத ஒரு வாதம். இடமே இல்லையா? ஆமா, நாம நம்ம அனுபவத்துல இருந்தோ தப்புல இருந்தோ உண்மையிலேயே எதையாவது கத்துக்கிறோமானோ ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது நம்மளையே யோசிக்க வைக்குது. இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் அந்த நபர் ஒரு நேரடியான கேள்வியை கேக்குறாரு. நீங்க ஞானம் அடைஞ்சவரா? அதுக்கு யூஜி நேரடியா பதில் சொல்லல. பதிலுக்கு, நான் ஞானமடைஞ்சவன் மாதிரி தெரியுதா, ஞானமடைஞ்சவன் எப்படி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு திருப்பி கேட்கிறாரு. இந்த ஞானோதயம், மாற்றம், சுய உணர்தல் மாதிரி எந்த லேபிளும் தனக்கு தேவையில்லை, அதை பத்தி கவலையும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா யூஜி அப்படி மறுத்தாலும் அவரை சந்திச்ச அந்த நபர் அவரை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்கலையே. இல்ல, பார்க்கல. மாறா மிகவும் குறிப்பிடத்தக்க மனிதர், மோஸ்ட் ரிமார்க்கபிள் மேன் அப்படின்னு உணர்றாரு. இதுலதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு இல்ல? ஆமா, தன்னை சாதாரண மனுஷன்னு சொல்றவரை மத்தவங்க அசாதாரணமா பாக்குறாங்க. சரிதான். அந்த முரண்பாடு தான் யூஜியை சுத்தி உள்ள மர்மத்துல ஒரு பகுதி. இந்த நேரத்துல தான் கதை சொல்றவர் யூஜியை பத்தி ஒரு கட்டுரை எழுத பர்மிஷன் கேட்கிறாரு. அதுக்கு யூஜி என்ன சொன்னாரு? அவர் சொன்ன பதில், என்னை பத்தி எதுவும் தெரியாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது. ஓ, சரி. யூஜி கிருஷ்ணமூர்த்திய பத்தி பேசும்போது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கூட ஒப்பிடுறத வழக்கமா நடக்குது இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி நம்பர் 2ன்னு கூட சொல்றாங்க. ஆமா, 2 பேருக்குமே அந்த தியோசபி பின்னணி இருக்கு. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் அது. ஆன்மீக உண்மைகளை தேடுறது. ஆனா பாதைகள் வேறையா? ஆமா, யூஜி ரொம்ப தெளிவா சொல்றாரு, தனக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திய தனிப்பட்ட முறையில பிடிக்கும், ஆனா அவரோட போதனைகளை பிடிக்காதுன்னு. ஓ, அப்படியா? ஜிட்டுவால தான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு சொல்றாரு. உங்க மூலக்குறிப்பிலேயே கதை சொல்றவர் ஜிட்டோட பேச்சை கேட்டப்போ அது தனக்கு கொஞ்சம் நாடகத்தனமா தோணுச்சுன்னு சொல்றாரு. ஆமா, மூலம் இன்னும் ஒரு படி மேல போய் யூஜி கூட ஒப்பிடும்போது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒரு மந்தமான முதியவர் மாதிரி, பழைய காலத்து நீதிகளை சொல்றவர் மாதிரி தெரிஞ்சதா யூஜி நினைச்சதா குறிப்பு சொல்லுது. இது யூஜியோட நேரடியான விமர்சனம். உங்க மூலம் அதை அப்படியே பதிவு பண்ணிருக்கு. சரி, யூஜியோட தத்துவத்தோட மைய கருத்துக்களுக்கு வரும். அதெல்லாம் நிஜமாவே நம்ம சிந்தனையோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஆமாம், கதை சொல்றவர் யூஜியோட கருத்துக்கள் விஷயங்களை பார்க்க ஒரு ஆரோக்கியமான வழியை தருதுன்னு உணர்றாரு, மனசை விட்டு போகாம உறுத்துதுன்னு சொல்றாரு. இதை யூஜி கிட்ட சொன்னப்போ அதுக்கு அவர், அது தானாவே நிக்கும் இல்லன்னா விழும் அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. ஜனங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. அவரோட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாமா? சிலதெல்லாம் ரொம்ப கசப்பான உண்மையா கூட இருக்கலாம். கண்டிப்பா. முதல்ல வாழ்க்கையோட அர்த்தம். பொருளே இல்ல, ஆழமான பொருள் இருக்கட்டும். இதுதான் நேரடி பதில். பொருளே இல்லையா? ஆமா. அடுத்து உண்மை, ரியாலிட்டி. நம்ம புலன்கள் நம்மளை ஏமாத்தும். நாம உலகத்தை புரிஞ்சுக்கிறது மனசோட வேலைதான். இந்த உலகம் நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒண்ணு, அதை ஏத்துக்கிட்டு செயல்படுறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் போகணுங்கிறாரு. அடேங்கப்பா. அப்புறம் கலாச்சாரத்தோட அஸ்திவாரம் பத்தி ரொம்ப கடுமையா சொல்றாரு. கடவுளோட பேர்ல, அது மதமா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், அரசா இருக்கலாம், கொல்றதும் சாவறதும் தான் நம்ம கலாச்சாரத்தோட அஸ்திவாரம். இது ரொம்ப கடுமையான விமர்சனம். அப்புறம் அமெரிக்கா பத்தி சொல்றாரு. அது அதோட முக்கியத்துவத்தை எழுந்து இன்னொரு இங்கிலாந்து ஆயிடுச்சுன்னு. பாரம்பரிய மதிப்போ இராணுவ பலமோ இனிமே உதவாதுங்கிறாரு. ரஷ்ய புரட்சியும் ஒரு தோல்விதான். ஒரு மதிப்பு சிஸ்டத்தை
இன்னொன்னால மாத்துனாங்க, அவ்வளோதான். உலக தலைவர்கள் பத்தி. அவங்கள குழப்பமான, தரம் குறைந்த முட்டாள்கள், மடல் ஹெட்டட் அண்ட் லோ கிரேட் மோரான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனுஷனோட இடம் என்ன? பரிணாமத்துல மனுஷனுக்கு சுய உணர்வு வந்தது அவனை மத்த ஜீவன்ல இருந்து பிரிச்சுது. ஆனா அதனால அவனுக்கு எந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இல்ல. ஒரு கொசுவுக்கு இருக்கிற நோக்கத்தை விட பெரிய நோக்கம் மனுஷனுக்கு இல்லைங்கிறாரு. இது ரொம்ப ஆழமான கருத்து. மனுஷனோட இந்த அழிவுகரமான சிந்தனை தான் இந்த இனத்தையே அழிச்சிட்டு புதுசா ஆரம்பிக்க இயற்கையோட வழியா இருக்கலாம்னு ஒரு அதிர்ச்சியான கருத்தை சொல்றார். சிந்தனைய பத்தி என்ன சொல்றாரு? சிந்தனைங்கிறது தன்னைத்தானே காப்பாத்திக்கிற ஒரு அமைப்பு. அதோட தோற்றம், உள்ளடக்கம், வெளிப்பாடு எல்லாமே பாசிசத்தன்மை கொண்டதுங்கிறாரு. மூளை வெளியிருந்து வர்ற தூண்டுதலுக்கு எதிர்வினை செய்யற ஒரு கருவிதான். அது படைப்பாளி இல்ல. அறிவியல் பத்தி. சயின்ஸ் ரிசர்ச் கூட அகநிலை சார்ந்ததுதான். விஞ்ஞானியோட தனிப்பட்ட மதிப்புக்கேத்த மாதிரி தான் அதை பயன்படுத்துறாங்க. நாம இயற்கையோட விதிகளை பயன்படுத்தலாமே தவிர உருவாக்க முடியாதுங்கிறாரு. இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா விவாதிக்க வேண்டியவை. ரொம்ப கூர்மையானவை, சவால் விடக்கூடியவை. கதை சொல்றதர் சொல்ற மாதிரி யூஜியோட வார்த்தைகள் சாதாரண சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இடத்துலேருந்து வர்ற மாதிரி தோணுது. ஆமா, அவர்கிட்ட தீர்வுகள் இல்ல, சமூக மாற்றத்துக்கான திட்டங்கள் இல்ல. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் நேரா விஷயத்தோட மையத்தை தாக்குது. நாம கேட்க விரும்பாத உண்மைகள் அவர் சொல்றதால தான் அது நம்மளை இவ்ளோ தொந்தரவு செய்தோ? இருக்கலாம். அப்படியானால் ஏன் மக்கள் அவர்கிட்ட இவ்ளோ ஈர்க்கப்படுறாங்க? உங்க மூலக்குறிப்பு சொல்லுது அவர் என்ன சொல்றாருங்கிறத விட அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். அவரோடான சந்திப்பு கணிக்க முடியாத மாதிரி ஒருத்தரோட உள்ள ஆற்றல்ல தூண்டுது. அதோட விளைவு ஒரு அணுக்கரு வெடிப்பு மாதிரி தீவிரமா உணரப்படுதுன்னு குறிப்பு சொல்லுது. ஆமா, அந்த ஆற்றல் ரொம்ப உண்மையானதா, தூய்மையானதா விவரிக்கப்படுது. அவரோட வாழ்க்கை முறையும் இத கொஞ்சம் காட்டுது இல்லையா? அவர் நிலையா ஒரு இடத்துல தங்குறதில்ல. ஆமா, தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கு காரணம் புலம்பெயர் மரபணுக்கள்னு சொல்றாரு. உலகம் பூரா நண்பர்களோட வீடுகள்ல அவங்க உபசரிப்புல ரொம்ப எளிமையா வாழ்றாரு. இந்த சந்திப்பு நடந்தப்ப கூட டெரி நியூலண்டுங்கிறவரோட அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தாரு. அது அவர் வேடிக்கையா காகத்தோட கூடுன்னு சொல்றாரு. கதை சொல்றவர் தன் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க கூப்பிட்டப்போ கூட மறுத்துட்டாரா? ஆமா, மறுத்துட்டாரு. சரி, இப்போ அந்த உரையாடலோட இறுதி ரொம்ப ஆச்சரியமான கட்டத்துக்கு வருவோம். இரவு 11:20 ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டிய நேரம். அந்த நேரத்துல கதை சொல்றவர் தனக்குள்ள ரொம்ப விசித்திரமான, தீவிரமான உணர்வுகள் வரதா சொல்றாரு. தூய நெருப்பு எனக்குள்ள விடிக்குது, என் புத்தி பேதலிக்குதுன்னெல்லாம் விவரிக்கிறாரு. அந்த நிலையில அவர் ரொம்ப தைரியமான, கிட்டத்தட்ட அதிர்ச்சியான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி? நான் உங்ககிட்ட முறையற்ற முறையில நடந்து கொள்ள முயற்சி பண்ணா என்ன செய்வீங்கன்னு, அதாவது ஒரு மாதிரி செக்ஷுவலா அப்ரோச் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வியாச்சே. ஆமா, அதுக்கு யூஜியோட பதில். ஒரு சின்ன திகைப்பான புன்னகையோட ரொம்ப அமைதியா, எந்த சலனமும் இல்லாம முயற்சி செஞ்சு பாருங்க. ட்ரை இட். ஆமா, அவரோட அந்த அசைக்க முடியாத நிதானம் அந்த சூழ்நிலையில நம்பவே முடியாததா இருக்கு. சின்ன சொல்றாரு. உடனே மன்னிப்பு கேக்குறாரு. யூஜி அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் நினைக்காதீங்க, திங்க் நத்திங் ஆஃப் இட்னு சொல்றாரு. அப்புறம் கதை சொல்றவர் நடுங்குற கால்களோட மூச்சு வாங்க அங்கிருந்து வேகமா வெளியே வராரு. வீட்டுக்கு போற வழியில நடந்ததை நினைச்சு மாறி மாறி சிரிக்கிறாரு, அழுகுறாரு. அந்த அனுபவத்தோட தாக்கம் அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு. ஆக இந்த முழு அனுபவத்தை பார்க்கும்போது யூஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஒரு வரையறைக்குள்ளேயே அடங்காத ஒரு நபரா தெரியறாரு. ஆமா, அவரோட தோற்றம், பேச்சு, வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம வழக்கமான எதிர்பார்ப்புகளுக்கு நேர்மாறா இருக்கு. சரி, இந்த ஆய்வுல நாம பார்த்த முக்கியமான அம்சங்கள்ல தொடுக்கலாமா? யூஜி கூட நடந்த அந்த அசாதாரணமான திகைப்பூற்ற சந்திப்பு, வயசு, ஞானோதயம், யதார்த்தம், சிந்தனை, சமூகம் பத்தின அவரோட சவாலான புரட்சிகரமான கருத்துக்கள். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கூட அது அவரை ஒப்பிட்டது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அவர் கதை சொல்றவர் மேல ஏற்படுத்தின அந்த ஆழமான, குழப்பமான, ஆனா மறக்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தின தாக்கம். ரொம்ப முக்கியமா யூஜியோட அந்த முரண்பாட்டை மறுபடியும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். அவர் எந்த ஆன்மீக அடையாளத்தையும் பட்டத்தையும் கடுமையா மறுக்கிறாரு. ஆனா அவரை சந்திக்கிறவங்க மேல ஒரு சக்தி வாய்ந்த, விவரிக்க முடியாத ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துறாரு. அவரோட வார்த்தைகளும் சரி, அவரோட இருப்பும் சரி, நம்மளோட அடிப்படை கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் நம்ம உலகத்தை பார்க்கிற விதத்தையும் ஆட்டங்காண வைக்குது. உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த மூலக்குறிப்பின்படி யூஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த தீர்வையும் கொடுக்கல, எந்த ஆறுதலையும் தரல, எந்த நம்பிக்கையும் ஊட்டல. ஆமா. ஆனா
அவரை சந்திச்சவர் ஆழமா பாதிக்கப்பட்டு ஒருவித மாற்றத்தை உணர்றாரு. அப்படியானா எந்த பிடிப்பும் தராத, எந்த தேற்றரவும் அளிக்காத, ஆனா நம்மள ஆழமா அசைச்சு பாக்குற, தீவிரமா மாத்தக்கூடிய ஒரு சந்திப்போ அல்லது ஒரு நபரோட மதிப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.